ஹோட்டல்களில் விற்பனையாகும் பன்னீர் உண்மையானதா, தரமானவையா, தரமற்றவையா என்பதை கவனிக்காமல் நல்ல ருசியான உணவாய் இருக்கும்போது நாம் அதை கண்டுகொள்ளாமல் உணவு உட்கொள்வது வழக்கமாகி வருகிறது. இந்த நிலைமையில் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் சுமார் 1401 கிலோ சந்தேகத்திற்கிடமான கலப்பட பன்னீர் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் அந்த பன்னீர் தயாரிப்பு மற்றும் விற்பனை செய்திருந்த நிறுவனம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. பன்னீர் தயாரிக்க பாமாயில், பால் பவுடர் மற்றும் அசிட்டிக் ஆசிட் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உண்மையான பன்னீர் பால் கொண்டு தயாரிக்கப்படும். ஆனால் இந்த போலி பன்னீரில் பாலை பயன்படுத்தாமல் பாமாயில், பால் பவுடர், அசிட்டிக் ஆசிட் போன்ற ரசாயனங்கள் கலந்து பன்னீர் போல உருவாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பொருட்கள் மனித உடல்நலத்திற்கு ஆபத்தாக இருக்கலாம் என்பதால் பறிமுதல் செய்யப்பட்ட 1401 கிலோ பன்னீர் மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதன் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நுகர்வோரின் உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இத்தகைய சட்டவிரோத உணவு தயாரிப்பு நிலையங்கள் மீது தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.